இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவமீசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் யாசுவமீசியாவுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள யா தாமே இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக உபாகமத்தினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிற போது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்க கடவது, அவைகள் உன் வீட்டில் நிலையிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. நல்லா கேட்டுடுங்க, இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் சொல்லுகிற பிரகாரமாக நீ அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். முடியுமா? நம்ம இதை செய்ய மாட்டோம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, தேவன் சொல்றார் உன் கையிலையோ உன் நெற்றியிலையோ நீ என்ன செய்யணும், அவருடைய வசனத்தை பொறிக்கணும்னு சொல்றாரு. ஆனா இதை கேட்க மாட்டோம். ஆனா நாளைக்கு ஒருத்தன் வந்து சொல்ல போறான், என்னட்டு என் முத்திரைய உன் மணிமுட்டில் இல்லை உன் நெத்தியில தரின்னு சொன்னா தரிப்பீங்களா? ஏன்னா தரிக்கலைன்னா கடைக்கு போக முடியாது, தரிக்கலைன்னா ரோட்டில் ஏறி வண்டி ஏற முடியாது. அந்த முத்திரையை நீங்கள் தரிக்கலைன்னா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது, அரிசி மசால் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. பட்டி கிடந்தா சாவும் வராது. என்ன பண்ணுவீங்க? அப்போ நீ பொறிச்சு தான் ஆகணும்ல. அப்போ அதை பொறிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என் தேவன் உனக்கு சொல்லுகிற பிரகாரமாக உன்னுடைய மணிமுட்டுகளிலோ உன்னுடைய நெற்றிப்பட்டையிலையோ அவருடைய வார்த்தையை நீ பொறித்து வைத்திருந்தால் அப்போ சத்ரு ஒன்றை ஏமாற்ற முடியாது. எப்பவுமே நம்ம என்ன செய்வோம்னா, சின்ன பிஸ்கெட்டுக்கு வேண்டி தான் அலைஞ்சிட்டு இருப்போம். ஒன்னுட்டு இது பெருசாக அவன் எடுக்கிறதுக்காக என்ன செய்வான்னா, ரொட்டி துண்டை தூக்கி போடுவான். நம்ம என்ன செய்கிறோம், அந்த பிஸ்கெட்டுக்கு பின்னாடியே ஓடி 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 பழக்கப்பட்டுட்டோம். பிசாசு இப்படியே நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இதிலிருந்து வெளியே வரணும்னா அப்போ பெரிய கிரியை செய்யக்கூடிய வேத வசனத்தை நம்முடைய இருதயத்துக்குள் நாம் பதித்து வைத்திருக்க வேண்டும். நம்முடைய நெற்றிப்பட்டறையில் அந்த என்ன செய்யணும், வேத வசனம் இருக்க வேண்டும், கை மணிபுட்டல் இருக்கணும். இந்த 2 இடத்தை தான் பிசாசு தெரிந்து கொண்டிருக்கிறான். அதை மூலம் புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் உனக்கு தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையை பொறித்து வைக்க சொன்ன அதே இடத்தை பிசாசானவன் என்ன செய்யறான், உன்கிட்ட தந்து இந்த இடத்துல ஏன் முத்திரையை வைன்னு சொல்றான். இதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, காலில் கொண்டு பொறிப்பானா? ஏன்னா தேவன் எங்க சொன்னாரோ அந்த இடத்தை அவனும் கேட்கிறான். அப்ப நீ தேவனுடைய பிள்ளையா பிசாசனுடைய பிள்ளையான்றது நீ முதல்ல புரியணும். பிரிசியாசுவா, உன்னை தேவன் நடத்துகிறாரா பிசாசு நடத்துகிறாரா என்பதை நீ புரியணும். ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கிடைக்கவே கிடைக்காது. பிரிசியாசுவா, அல்லேலூயா. உண்மை சொல்றேன், கிடைக்கணும்னா நீ அவரோடு கூட இருக்கணும், அவர் விரும்புகிற பிரகாரமாக இருக்கணும். பிரிசியாசுவா, அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட பிசாசு போராடுறான்னு வைங்களேன், போராடுற பிசாசை துரத்தணும். என்ன செய்யணும்? முதல்ல நீ தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனை உன்னுடைய இருதயத்துக்குள்ள உன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா போதும். அவன் இங்கே இருக்கவே முடியாது. நீ எங்க உனக்காக அடிக்கப்பட்டு உனக்காக ரத்தம் சிந்தி உனக்காக மரித்த யாசுவாவை எங்க உட்கார வைக்கிறியோ அங்க அந்த இடத்தை சுற்று வட்டாரத்துக்குள்ளால சத்துரு நிற்க முடியாது. முதல்ல இருதயத்துக்குள்ள கொண்டு வா, உன் உடம்ப ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டுக்குள்ள கொண்டு வா, வீட்டில் இருக்கிற யாரையும் தொட முடியாது. நீ கொண்டே வரமாட்டா. அதனால தான் பிசாசு என்ன செய்து உபத்திரப்படுத்திக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. இதை நீங்க சரியா புரியணும். அப்ப யா தம்முடைய ஜனத்தோடு கூட இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப அவர் இருக்க விரும்புகிற ஜனம் யாருன்னு தெரியணும்ல. எல்லார்ட்டையும் இருப்பாரோ? இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க நாங்களும் அவருடைய பிள்ளை, நாங்களும் கடவுளுக்கு பிள்ளை, நாங்களும் யாவுக்கு பிள்ளை, நாங்களும் இயேசுக்கு பிள்ளை, நாங்களும் யாசுவாவுக்கு பிள்ளை. சொல்றீங்களா இல்லையா? எல்லாரும் சொல்றாங்க. சத்தத்தை கேட்கிற அத்தனை பேர் சொல்றாங்க, நாங்க கிறிஸ்தவங்கப்பா, நாங்க அவரை தான் நம்புறோம்ப்பா. அப்ப யாராக அவருடைய பிள்ளை இந்த ஆசீர்வாதத்தை, அவர் நம்மோடு கூட கடந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவன் யார்? அறியணும். அதை நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். வயசுக்கு பெரியவங்களா இருந்தாலும் பிசாசா கண்டா ஒரு பயம் இருக்கும். அதுக்கு ஒரு பச்சை குழந்தைய கூட்டிட்டு நடந்தா போதும், பயம் போயிடும் இல்லையா? துணைக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தா போதுங்க, பயம் இருக்காது. ஆமாவா இல்லையா? இல்லையா?
தைரியசாலி தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும். ஆமீன். உன் வீட்டு ரூமுக்குள்ளால போறதுக்கே உனக்கு பயம். ராத்திரி 12 மணிக்கு கரண்ட் போயிடுச்சு, தீப்பெட்டி எடுக்கிறதுக்கு கிச்சனுக்கு போகணும்னா அத்தாய் இல்லை மக்கா இல்லை மோன குட்டியா எங்க இருக்க வரியா கூப்பிடுறமா இல்லையா? நீயா போறியா? இல்ல, பயம். உன் வீட்டுக்குள்ளால உனக்கு வீட்டில் நீ அடிக்கடி பரிமாறிக்கொண்டிருக்கிற அந்த கிச்சன்ல போறதுக்கே பயம். ஏன்? உன்கிட்ட யாசுவா இல்ல. அல்லேலூயா. உங்ககிட்ட யாசுவா இல்ல. இத போல நீங்க புரியணும். அவர் இருந்தால் நீ பயப்பட மாட்ட. உபாகமத்தினுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. யாதாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அவர் உன்னோட இருந்தா நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர் உன்னோட இல்ல அப்படின்னா நீ பயப்படுவ. அப்ப நம்மகிட்ட அவர் இருக்கிறாரா இல்லையா? இங்கதான் நம்ம அறிகிற அறிவு நிறைய இருக்குது. இதுக்குதான் என்ன செய்வோம், அவரை விட்டுடுவோம், சின்ன குழந்தைய கூட கூப்பிடுவோம். மக்களே ஒன்று என் கூட வாயேன். ஏம்மா தீப்பெட்டியை தேடணும் வா. அந்த பையனுக்கு தீப்பெட்டியை தெரியுமா, அந்த பிள்ளைக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் அதை துணைக்க கூட்டிட்டு போவோம். அப்போதான் இவங்களுக்கு தைரியம். பிரைசியாசுவா, நான் என்ன கேட்குறேன் புரியுதா? ஏன் இப்படி ஒரு துணையை தேடுற? எம்பெருமான தேடினாலே போதுமே. அவர் உன்னோடு கூட இருந்தால் நீ பயப்பட மாட்டேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? இல்லையே. அப்ப அவரை நம்ப மாட்டேங்கிற. அவர் எப்படி அவர் ஒன்னிட்டு வருவார்? அல்லேலூயா.